இந்த ஃபிலாசபின்னு சொல்லக்கூடியது வந்து வெளிமுகமாக போய் காரண காரிய ஆய்வுகளை செய்கிறது. இப்போ லாஜிக், எதுக்கும் ஒரு லாஜிக் வேணும் சார்னு சொல்கிறோம்ல, இது இப்படி இருந்தால் அது அப்படி என்று சொல்வதுக்கு பேர் லாஜிக்கு. இப்போ 2, டேஷ் 6, டேஷ் 10 அப்படின்னு எழுதிட்டோம். 2 டேஷ் 6 டேஷ் 10ன்னு எழுதிட்டோம். 2க்கு அடுத்து என்ன நம்பர் தான் வரணும்? 4. 4க்கு அப்புறம் 6 கொடுத்துட்டேன், அடுத்தது 10 போட்டிருக்கேன், என்னதான் வரணும்? இது ஒரு மேத்தமெட்டிக்கல் லாஜிக்கு. அப்போ டக்குன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கிறீங்க. 2க்கு அப்புறம் 4, 4க்கு அப்புறம் 6, 6க்கு அப்புறம் 8, 10ன்னு நீங்கள் 10,000 வரைக்கும் கூட எண்ணிட்டு போக தயார். ஏன்னா லாஜிக் உங்களுக்கு தெரியுது. இதுதான் லாஜிக்கு. சம்ஸ்கிருதத்தில் இதுக்கு ஒரு வாதம் இருக்கு, நியாயான்னு பேரு. இது ஒரு தர்ஷனா. நியாயம் என்பது ஒரு தர்ஷனா.